அருண் டியூட்டில இருக்கிறப்ப முத்துவோட ஃப்ரெண்டு செல்வம் வண்டியை ஓட்டிட்டு போறாரு. வண்டிய நிறுத்த சொல்றாரு அருண். செல்வம் சொல்றாரு, நான் முத்துவோட ஃப்ரெண்டு. அருண், என்னைய உங்களுக்கு தெரியலையா? அருண் சொல்றாரு, என்னடா பேசிக்கிட்டே இருக்க, வண்டியை விட்டு கீழே இறங்கு. செல்வமும் கீழே இறங்குறாரு. ஹெல்மெட் எங்கடான்னு கேட்டு அருண் செல்வத்தை அடிக்கிறாரு. செல்வத்தோட மச்சானையும் அடிக்கிறாரு அருண். கோவத்தோட செல்வம் ஃபைனை கட்டிட்டு கார் ஷெட்டுக்கு வர்றாரு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்றாரு, எனக்கே லஞ்சம் கொடுக்குறியான்னு அந்த அருண் என் மச்சான் அடிச்சுட்டான்டா. செல்வத்தோட ஃப்ரெண்டு சொல்றாரு, அந்த ஆளு இன்னும் காண்ல தான்டா இருக்கான். செல்வம் சொல்றாரு, இதெல்லாம் முத்துக்கிட்ட பேசி வைக்காதீங்கடா, அவனுக்கு தெரியவே கூடாது. சொல்லி வச்சுட்டு செல்வம் திரும்புறாரு. அப்ப முத்து வந்து நிக்கிறாரு. நடந்த விஷயத்த முத்து கிட்ட சொல்றாங்க. முத்து சொல்றாரு, நீ என்ன தப்பு பண்ணாலும் அவன் உன் மேல கை வைப்பானாடா, நான் போய் அவன்கிட்ட பேசிக்கிறேன்னு முத்து வேகமா நடக்கிறாரு. செல்வம் சொல்றாரு, டேய் நான் சொல்றதை கேள்றா, சொல்றதை கேள்றான்னு ரொம்ப கெஞ்சி கேக்குறாரு முத்து கிட்ட. முத்து கேட்காத மாதிரியே வேகமா நடந்து போறாரு. காரையும் எடுத்துட்டு போயிடுறாரு. அருண் வீட்டுக்கு வர்றாரு. சீதா வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க அருண. அருண் சொல்றாரு சீதா கிட்ட, முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வேணும்னுக்கே என்கிட்ட வந்து வம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீதா சொல்றாங்க, இதெல்லாம் கேட்டுட்டு, இதோ பாருங்க, இனிமேட்டு திரும்ப வந்து அவங்க பிரச்சனை பண்ணாங்கன்னா நீங்க யாருக்காண்டியும் யோசிக்க வேண்டாம், என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. இத கேட்ட உடனே அருண் சிரிக்கிறாரு. சீதா ஆஸ்பத்திரியில இருக்கிறப்ப முத்து வந்து பாக்குறாரு சீதாவை. நாளை சந்திப்போம்.